இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ எதுக்கு இங்க வந்த? நீ உள்ள போ. ஹேய், என்னடி என்ன பண்ற? உன் மொழியே சரியில்லையே. ஆமா, உன் கையில என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, நீ அத்தைய கூப்பிட. எதுக்கு நீ அவங்கள கூப்பிட சொல்ற? கூப்பிடுமா சொல்றேன். ஏய், அதான் எதுக்குன்னு கேக்குறேன்ல, சொல்லு. ஐயோ, நான் சொல்றத மட்டும் செய். கூப்பிடு. ஆமா, இப்ப நான் உங்களை கூப்பிட்டா அவங்க வருவாங்கல்ல, எதுக்குன்னு கேட்பாங்கல்ல, என்ன? கேட்க மாட்டாங்க. என்னடி சொல்றா? நீ கூப்பிடுமா. அண்ணி, கூப்பிடு. அண்ணி. என்ன மேகல? ஐயோ ஐயோ, அண்ணி 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 அண்ணி, ஐயோ என்னாச்சு அண்ணி? அண்ணி, ஐயோ ஐயோ, அத்தை என்னாச்சு? கால் சுளுக்கிச்சு. கால் ரொம்ப வலிக்குது. அண்ணி, வரதா என்னாச்சு? ஐயோ அண்ணா, அண்ணி வலிக்கு விழுந்துட்டாங்க. என்னாச்சு? ஐயோ, போன் வேற விழுந்துருக்குது. ஏமா கொஞ்சம் நிதானமா வரக்கூடாதா? ஏமா இப்படி? ஏமா எங்க அடிபட்டிருக்குதா? மெதுவா. ஐயோ அண்ணி, என்ன நீ? கால் வலி தாங்க முடியல. கவனிக்காம வந்துட்டாங்க போல இருக்கு. என்ன ஏதாவது அடிபட்டிருக்குதா? இங்க ரத்தம் ஏறிட்டு பாரு. எங்க போற? இல்ல போட்டோ. ஐயோ, அத அப்புறம் பாத்துக்கலாம். நீ அத்தைய தூக்கு வா. அத்தை. ஆமா, என்ன தரை ஈரமா இருக்கு? அது மாப்பு போட்டது அங்க மட்டும் காயல. அதுவா இப்ப முக்கியம். அத்தைய தூக்கு. என்னடா எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? அத்தை. சரி, தூக்குங்க. எழுந்திருங்க அத்தை. ஹாஸ்பிடல் பாத்து பாத்து. ஐயோ, ரெண்டு பேரும் கோவா போயிருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி அபசகுணமா போட்டோ விழுந்துருச்சு. அண்ணி, அண்ணி, ஐயோ, ஒண்ணும் ஆகாது அண்ணி. நீங்க எழுந்துக்கோங்க. மெதுவா எழுந்துருங்க அண்ணி. மெதுவா 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 எந்திரிங்க. எந்திரி. மெதுவா எந்திரிங்க. மெதுவா எந்திரிங்க. பாத்து பாத்து. ஒண்ணு இல்ல. கபிலன், ஏர்போர்ட்டுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவோம். ஏன், என்னாச்சு? என்னன்னு சொல்ல தெரியல. எனக்கு மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. எப்பவும் உங்க அம்மா கூடவே இருப்பீங்க. முதல் தடவையா ஒரு அழகான பையன் கூட வரும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் தான். உங்களோட வரதுக்கு எனக்கு என்ன பயம்? ஹலோ, அப்போ பயம் இல்லை. கபிலன், சரி சரி, பாருங்க, உங்களுக்கு இல்லைனாலும் நாங்களும் கொஞ்சம் டிமாண்டான பையன்தான்ப்பா. சொன்னாங்க. ஏன் இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்களேன், சொல்லிதான் பாருங்களேன். அப்புறம் சொல்லிடுவேன். கபிலன், நீங்க ரொம்ப மோசம். யாரு? நான்? வெளியே சொல்லி பாருங்க மேடம், இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப பாவம். சாரி கபிலன். ஹலோ, உடனே சீரியஸ் டோனுக்கு போயிடுவீங்களா? ஏங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. ஓ, சார் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லுவீங்களா? என்ன மேடம், ஏதோ பேச்சில் பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. கபிலன், நாம கார்ல போயிட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கா? நீங்க பக்கத்துல இருக்கிற நிமிஷம் எனக்கு வேற எதுவுமே ஞாபகத்துல இல்ல. வலிக்குதா டாக்டர்? வலிக்குது. இங்க வலிக்குதா? அங்க இல்ல டாக்டர், இங்க. அங்கதான் வலிக்குது. மெதுவா. வலிக்குது. தசை பரண்ட மாதிரி இருக்கு. வீக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. எதுக்கும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாம். டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும்? பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நடக்க வச்சு பார்த்தலாம். நர்ஸ், இவங்களை எக்ஸ்ரே ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். அத்தை, என்ன பிடிச்சுக்கோங்க. இல்ல, நீங்க கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் பாத்துப்பாங்க. சரி, பயப்படாத. கூட்டிட்டு போங்க. டாக்டர், ரொம்ப வலிக்குது. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. பாத்து. மாமா, என்ன மாப்ள, டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையா, இருந்தாலும் எக்ஸ்ரே எடுத்து பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. அண்ணி வலியில ரொம்ப துடிச்சிட்டாங்கன்னு. ஏமா, புனிதாக்கா கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்.
அதான் பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு புனிதாவுக்கு ஃபோன் பண்ணி அவளையும் கலவரப்படுத்தணும்? இதுக்கும் அத்தை கிட்ட சம்மதம் வாங்க எவ்வளவு பாடுபட்டிருக்கும். விடுமா, அவங்க போயிட்டு வரட்டும். அண்ணா அதுக்கு இல்லைண்ணே, நாளைக்கே புனிதா வந்து அம்மாக்கு இப்படி நடந்தது ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா நம்ம என்னென்ன பண்றது? அப்ப கேட்டா அதுக்கு பதில் சொல்லிக்கலாம். இத பாருங்க, புனிதாவுக்கு யாரும் ஃபோன் பண்ண வேணாம் சொல்லிட்டோம், புரிஞ்சுதா? சார் ஆ? உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா மாமா புனிதாக்கா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு? மாப்பிள்ள சொல்லிட்டா அப்படியே புருஷன் கூட நாமளும் புனிதாவை போக விட்டுடலாமா? நீ வேறம்மா. இத பாரு, புனிதாவுக்கு போன போடு. நீ புனிதாவுக்கு போன போட்டு பேசுற பேச்சுல அலறி அடிச்சுக்கிட்டு அவங்க ஓடி வரணும். அவ கிளம்புறதுக்குள்ள அவட்ட பேசணும். நீ போன போடு. யாழ்னி ஃபோன் பண்றா. கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டியோட தனியா பேசுறது உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு பொறுக்காதுல்ல? சரி இருங்க, நான் போனை சைலண்ட் மோட்ல போட்டுறேன். ஆயிடுச்சு.